அனைவருக்கும் வணக்கம். கார்ப்பரேட் கோடாரி என்ற புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். பேர்லேயே இருக்கு, பல பெரும் நிறுவனங்களின் வன்முறையால் இந்த மண்ணுக்கும் இந்த உழவு மக்களுக்கும் தொல்குடிக்கும் நிகழ்ந்த பேராபத்து, பெரிய துன்பத்தை பற்றி தான் இந்த புக்கு முழுக்க விளக்குது. இது இடத்துமே சொல்றாரு, மண் மீதான வன்முறையோட ஒரு வரலாறு தான் இந்த புத்தகம். இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த புத்தகக்குள்ள முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 14 தலைப்பின் கீழே விரிவாக பேசியிருக்காரு ஐயா அவர்கள். அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பண ஆசைக்காக கார்ப்பரேட்டுகள் தன்னுடைய பண தேவைகளுக்காக என்ன பண்ணுதுன்னா, இந்த மண்ணில் தான் அதுக்கான மூலக்கூறுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இந்த மண்ணை பெருமளவில் வேட்டையாடி இருக்குது. அதுக்கான வரலாற்று சான்றுகளோட அட்டுழியங்கள்லாம் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பற்றி விரிவாக பேசியிருக்காரு. முக்கியமாக இந்த மண் மீதும் தொல்குடிகள் மீதும் உழவர்கள் மீதும் தொடுக்கப்பட்ட வன்முறை தான் இந்த புத்தகத்துடைய சுருக்கம். இதை நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல மண் மீதான வன்முறையின் வரலாறு என்ற டாபிக் கீழே பேசுறாரு. என்னன்னா, 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நியூயார்க்ல இருக்கக்கூடிய உலக வணிக மையத்துல அந்த தாக்குதல் நடத்தி அந்த இரட்டை கோபுரம் தரைமட்டமாக்கப்பட்ட நாள். அது ஏன் நடந்தது, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே 1993 பிப்ரவரி மாதம் 26 அன்றே இந்த மாதிரியான தாக்குதல் முயற்சிக்கப்பட்டது. அது தோல்வியில் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா, கோபுரத்துக்கு வேற பக்கமா வச்சு இதே மாதிரி வெடிக்க வச்சாங்க. ஆனா அந்த கோபுரத்தை தாக்காம அங்கிருந்த ஒரு சோர் மட்டும், அந்த ஒரு பாலம் மட்டுமே அந்த இடத்துல இடிஞ்சு வந்தது அப்படின்றத சொல்றாரு. இது ஏன் சொல்றாரு, இந்த தாக்குதல் எதனால நடந்தது, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றதை பற்றிலாம் விரிவாக பேசப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், இந்த மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ANFO அப்படின்ற அமோனியம் பிளஸ் ஃபியூவல் ஆயில், இது ரெண்டத்தை வச்சு தான் அந்த தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ 6 பேர் செத்து போயிட்டாங்க. 1042 பேருக்கு காயம் அடைஞ்சதா குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இந்த அமோனியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வயல்ல பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தான் அந்த அமோனியம் நைட்ரேட்டு. இந்த ஃபியூல் ஆயில்ன்றது பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து தான் அந்த வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த யூரியாவை தான் இப்போ நம்ம இந்த மண் மீது கொட்டி இந்த மண்ணை பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத அந்த பார்வையிலேருந்து நம்ம பார்க்கணும். இந்த யூரியா இந்த மண் மீது கொட்டப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது என்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மண் மீது வன்முறை தொடுக்கப்பட்டது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களை நகரமயமாக்கல் என்ற பெயரில் மக்களை ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு குவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் அந்த மக்களுக்கான உணவு தேவை இங்க இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து போக வேண்டியதா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி பார்ப்போமா, இப்போ சென்னை என்ற பெருநகரத்துல இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் சென்னையில வசிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான உணவு தேவை என்பது இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப இந்த கிராமத்திலிருந்து செல்லக்கூடிய உணவு தானியங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், எல்லாம் இங்கிருந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மண்ணினுடைய வளத்தையும் பெருநகரத்துக்கு கொண்டு போயிடறாங்க. இப்ப இந்த பெருநகரத்துக்கு வளம் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த மண்ணுக்கு தேவைப்படக்கூடிய தழைச்சத்து, மணிச்சத்து இதெல்லாம் கிடைக்காம போகுது. அப்ப மண்ணு என்ன ஆகுதுன்னா, சத்து இல்லாத ஒரு சூழலை உருவாகி விளைச்சலை குறைக்குது. ஒரு பெருநகரத்துல குவியறதே ஒரு மண் மீதான நடத்தக்கூடிய ஒரு வன்முறை தான் அப்படின்றது தான் இப்படி நமக்கு விளக்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே போயிட்டு இப்போ இங்கே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு தேவையான உணவு தேவை போய் அது கழிவாக அங்கேயே மாறி அங்கேயே மறுசுழற்சி செய்யப்படுது. ஆனால் இதே பெருநகரங்களுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல மறுசுழற்சி செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடம் ஒரு சாக்கடையாகவும் கழிவாகவும் மாறி சாக்கடையாக தான் தேங்கி வீணாக போகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாரு. அப்போ லண்டன் மாநகரில் தேம்ஸ்ன்ற ஒரு ஆறு ஓடிச்சு. அந்த ஆறு கழிவா மாறி போச்சு. அங்க 45 லட்சம் மக்கள் தொகை ஒன்று அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அவங்களுடைய கழிவு எல்லாம் அந்த ஆற்றுல கலந்து இந்த தேம்ஸ் நதி சாக்கடையா மாறிடுச்சு. அதே உதாரணம் தான் சென்னைக்கு இப்போது இருக்கக்கூடிய கூவம் என்ற ஆறும் சாக்கடையாக மாறி போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உணவு கழிவுகள் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் கழிவா போய் சாக்கடையாக மாறிவிட்டது
நடக்குது அப்படின்றத தான் வந்து நமக்கு விளக்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நைட்ரஜனுக்காக நடத்தப்பட்ட வன்முறை, இந்த நைட்ரேட் வந்து எதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து நைட்ரேட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த நைட்ரேட்டை வந்து முதல்ல வந்து ஒரு பறவையோட எச்சத்தில் நைட்ரேட் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த மண் வளம் வந்து குறைஞ்சதுனால மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு தேவையான உற்பத்தி பெருகணும்னா இந்த நைட்ரேட்டு தேவை வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மனித எலும்புகளில் வந்து இறந்து போன எலும்புகளில் வந்து நைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற கல்லறைகள் எல்லாமே வந்து சூறையாடப்படுது. அதுக்காகவே வந்து சில போர்களும் நடத்தப்பட்டு அந்த போரில் இறக்கக்கூடிய மனிதனுடைய எலும்புகளை வந்து வச்சு நைட்ரேட்டை வந்து மண்ணுக்கு கொடுத்து உணவு உற்பத்தி வந்து செஞ்சதாக சொல்கிறாரு. இது செய்யும் போது தான் அடுத்த கட்டமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நைட்ரேட் அப்போ ஒரு புள்ளி விபரத்தையும் சொல்கிறாரு. அப்போதைய மதிப்பில் 1837ஆம் ஆண்டில் மட்டும் அப்போதைய மதிப்பில் 2,54,600 பவுண்டுகள் எலும்புலேருந்து எடுக்கப்பட்ட நைட்ரேட் பவுண்டுகள் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க வெளியிலேருந்து. இது வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய தலைமுறைகளுக்கு வந்து இது வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அதுவும் தீர்ந்து போகவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அலெக்சாண்டர் கோஹேட் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா, கடற்பறவைகளுடைய எச்சத்தில் வந்து நைட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த கடற்பறவைகள் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணி அந்த பறவைகளோட எச்சத்தை வந்து பெரும் நிறுவனங்களும் பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளும் வந்து என்ன பண்ணுதுன்னா கொள்ளையடிக்குது. ட்ரேட் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழே பேசுகிறார். இந்த பறவையோட எச்சம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு என்ற பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகளில் வந்து நிறைய பறவைகளோட எச்சம் வந்து மலை போல் குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 99 பெரும் பன்னாட்டு கப்பல்கள் வந்து அங்கே வந்து குவியமாகி அங்கே இருக்கிற பறவைகளோட எச்சத்தெல்லாம் வந்து கைப்பற்றாங்க. மொத்தம் வந்து 94 தீவுகள் வந்து பறவையோட எச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதில் வந்து 66 தீவுகளை வந்து அமெரிக்கா வந்து தன் வசத்தில் வந்து வச்சுக்குது. அதில் இன்னமும் 9 தீவுகள் வந்து அமெரிக்காவோட வசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு புள்ளி விவரத்தோடு நமக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ இது எல்லாம் எதுக்குன்னா இந்த நைட்ரேட்டுக்காக தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நைட்ரேட் வந்து மண்ணுக்காக தான் உண்மையிலே எடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு வந்து பின்னாடி வந்து நமக்கு முழுமையாக விளக்குறாரு. இந்த பறவையோட எச்சத்தை வந்து அள்ளுறதுக்காக சீனாவிலேருந்து அடிமைகளை வர வச்சு பறவைகளோட எச்சத்தை வந்து கொண்டு போகிறாங்க. அப்போ இது நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பறவையோட எச்சம் வந்து ஒன்றும் அமிர்த சுரப்பி இல்லை, அது வந்து தீர்ந்து போயிடுது. திரும்ப வந்து ஒரு ஆய்வுக்கு வராங்க. என்ன ஆகுதுன்னா, இந்த வயல்கள்லேயும் வந்து நைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பெரு நாட்டிலையும் பொலிவியா நாட்டிலையும் வந்து வயல்களில் வந்து நைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த பறவைகளுடைய எச்சம் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த வயல்களை வந்து சூறையாட வந்து பன்னாட்டு நிறுவனங்களும் எல்லாரும் வந்து சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதையும் வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ இது வந்து உண்மையிலே வந்து இந்த நைட்ரேட் வந்து எதுக்காக வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிபொருள்லையும் வந்து இந்த நைட்ரேட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த மண்ணுக்காக எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மறைச்சி இந்த வெடிமருந்து தயாரிக்கிறதுக்காகவும் இந்த நைட்ரேட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த நைட்ரேட் வயல்களும் வந்து போராக மாறி அது வந்து ஒரு பசிபிக் போர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வளிமண்டலத்தில் நைட்ரேட் இருக்கிறதா வந்து ஒரு ஆய்வாளர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஹூப்பர் என்ற அறிவியலாளர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த வளிமண்டலத்திலையும் வந்து நைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அந்த கண்டுபிடிப்புக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கண்டுபிடிச்சது வந்து சைக்ளோன் பி. அவர் வந்து சைக்ளோன் பி என்ற ஒரு நச்சுவலியும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த நச்சுவலின்றது வேறு ஒன்றும் கிடையாது, இப்பையும் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய களைக்கொல்லிகளாக ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வயல்களிலும் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லி தான் வந்து அந்த சைக்ளோன் பின்றது. இப்போ இந்த சைக்ளோன் பி வந்து வயல்களுக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அப்போது வந்து ஹிட்லருடைய படையில் அங்கே இருந்த கைதிகளை வந்து கொல்றதுக்கும் அந்த மருந்தை தான், அந்த விஷத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் அங்கே எல்லாரையும் கொண்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம்லாம் செஞ்சதுனால இவர் வந்து இந்த அறிவியலாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா
மக்களுக்கான தேவையை வந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து பெருநிறுவனங்களுக்கான தேவைகளை மட்டும்தான் வந்து அறிவியலாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. கெடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழிக்கு ஏற்ப பிரிட்ஜ் ஹூப்பர் அப்படின்றவர் வந்து என்ன வர்றாருன்னா, அவங்க மனைவியும் வந்து ஒரு அறிவியலாளர். நீங்கள் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. துப்பாக்கியால் சுட்டு அவங்க செத்து போகிறாங்க. அவங்க பையனும் செத்து போகிறான். கடைசியில் இவர் மட்டும் இருக்கிறாரு. இவரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு யூதர். இவரை வந்து அகதியாக கொண்டு போய் வச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து இவரை காப்பாற்ற எந்த ஒரு பெருநிறுவனமும் வரலை. அப்போ இவரும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இறந்து போகிறாரு. அப்போ கண்டுபிடிப்புகள் வந்து மக்களுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர பெருநிறுவனங்களுக்கானதாக இருக்கக்கூடாதுன்றத வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்போ இந்த சைக்ளோன் பின்றது எவ்வளோ பெரிய ஒரு நச்சு, எவ்வளோ பெரிய ஒரு விஷம் என்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது இன்னமும் வந்து நம்ம வந்து வயல்களில் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து முற்றிலுமாக வந்து ஒழியணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏண்டீஸ் மலைத்தொடரை பற்றி பேசுகிறாரு. என்னென்னா, தென் அமெரிக்காவின் கொலம்பியாவிலிருந்து அர்ஜென்டினா வரை வடக்கும் தெற்குமாக நீண்டுள்ள ஒரு மலைத்தொடர் இந்த ஏண்டீஸ் மலைத்தொடர். அங்கே இருந்த பழங்குடிகள் வந்து என்ன மாதிரி வந்து அங்கே வாழ்ந்தாங்க. அவங்க வந்து அங்கே இருந்த நிலத்தை, அங்கே இருந்த அந்த இயற்கையை வந்து சாக்ரா என்ற பேரில் வந்து அழைச்சிருக்காங்க. நுட்பமான அறிவை கொண்ட இவங்களை வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து எப்படியெல்லாம் சுரண்டுச்சு அப்படின்றத பற்றி இதில் வந்து சொல்கிறாரு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலைத்தொடரில் வாழ்ந்து வந்த ஒரு பழங்குடிகள், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் வந்து அந்த சாக்ரா. அதன் மூலியமாக அவங்க வந்து சிறப்பாக வந்து வேளாண்மை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மலைத்தொடரில் அந்த படிக்கட்டு விவசாயம் என்று சொல்லக்கூடிய மண்ணை பற்றி தெரிஞ்சு அறிஞ்சு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களை எல்லாரையுமே வந்து அப்புறப்படுத்தும் வேலையை வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செஞ்சிருக்கு. பச்சை மாமா என்ற ஒரு டாபிக் கீழே முழுமையாக விளக்குறாரு. அதே போல் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாரு. உலகில் அதிக சோள வகைகளை பயிரிட்டவர்கள் அவர்களே. இது தவிர 1500 வகையான கின்வா தானியங்களையும் 330 வகையான கேனிவா தானியங்களையும் 228 வகையான டார்வி என்கிற பயிர் வகைகளையும் 250 வகையான உருளைக்கிழங்கு வகைகளையும் ஓகோ என்கிற கிழங்கு வகைகளோடு இன்னமும் பல பயிர்களையும் உலகுக்கு அளித்தவர்கள் அவர்கள்தான். யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து இவங்க வந்து காலி பண்ணுது. பச்சை மாமான்றதுல வந்து இன்னும் சில நுட்பமான தகவல்களை வந்து விவசாயம் குறித்து வந்து பேசப்படுது. அப்பையும் சரி இப்பயும் சரி என்ன சொல்கிறாருன்னா, நிலத்துக்கான ஓய்வு காலம் என்பதை வந்து அந்த மக்கள் வந்து கடைபிடிச்சு வந்திருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 46 வகையான மண்களை வந்து அவங்க வந்து பட்டியலிட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓய்வு காலத்தை வந்து அவங்க கொடுத்து மண்ணோட வளத்தை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இப்போ நம்மலாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பகுதியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நீர்வளம் இருந்ததுன்னா 3 போகம் போகம் வந்து விளைவிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த மண்ணுக்கான சத்து வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது தெரியல. அதுக்காக தான் வந்து இந்த ரசாயனங்கள்லாம் கொட்டி மண்ணை வந்து மலடாக்குற வேலையை வந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில மண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரை கூட வந்து மண்ணில் வந்து வேளாண்மை செய்யாமல் அப்படியே போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் விவசாயம் செய்வாங்களாம். அதுலேயும் வந்து அப்போ வந்து ஒரு சில ஒட்டுண்ணிகள் வந்து வரும் அவங்களோட விவசாயத்தில். அப்போ அதனுடைய ஆயுட்காலம் வந்து 10 ஆண்டுகளாக இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க அப்போவே வந்து நுட்பமாக கண்டுபிடிச்சி வச்சுருந்து அந்த மண்ணில் வந்து 10 ஆண்டுகள் விவசாயம் செய்யாமல் அப்படியே விட்டுறது. வேறு பகுதியில் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, 10 ஆண்டு கழிச்சு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுழற்சி முறையில் மண்ணை வந்து புரிஞ்சிக்கிட்டு மண்ணுக்கான ஓய்வு வந்து கொடுக்கணுன்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் மண்ணுக்கு ஓய்வு கொடுத்தா தான் அதனுடைய வளத்தை வந்து அது திரும்ப மீட்டுருவாக்கம் செஞ்சுக்கும் அப்படின்றத வந்து அந்த பச்சை மாமா மூலயமா எங்களுக்கு தெரியும். அந்த சாக்ரா என்ற ஒரு உங்களுடைய நம்பிக்கையை வந்து அதை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த பச்சை மாமாவுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னு சொல்கிறாரு. என்னன்னா 1980 என்ன பண்ணுறாங்கன்னா, பெருநாட்டோடைய அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை ஒன்று போட்டு, இந்த மண்ணை பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் விவசாயம் பண்ணாமல் விட்டுறீங்க, நாங்கள் வந்து ஆலோசனை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆலோசனைகள் கொடுத்ததா வந்து சொல்லப்படுது. என்னன்னா 65% வந்து காடு வளர்க்கணும், பழத்தோட்டங்கள் வைக்கணும், இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய விளைச்சல் பெருக்க முடியும், நம்ம மண்ணை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு இவங்க வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. அது வந்து தோல்வியில் முடியுது. இவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தோல்வியில் முடிஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த சாக்ரா மக்களையே திரும்ப கூட்டி வச்சு, இவங்க போட்ட திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால இவங்களை கூட்டி வச்சு இவங்களையும் ஒரு ஆலோசனை குழுவாக நியமித்து இவங்களோட சேர்ந்து பல்கலைக்கழகத்தில் வந்து பாடநூல் கூட வந்து வந்ததாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் வந்து இந்த பச்சை மாமா பற்றின சுருக்கமான விஷயம்.
அடுத்து வந்து சோயாவின் கதை. அதாவது பிரேசில் நாட்டில பாரா மாநிலத்தில் எஸ்பிரிட்டோ என்ற இடத்துல நடந்த இந்த சோயாவுடைய கதை தான் வந்து இந்த டாபிக்ல பேசுறாரு. 60 குடும்பங்களுக்கு மேல வந்து அங்கே கொத்தடிமைகளாக வச்சு சோயா தோட்டத்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2 பேர் தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போகும்போது ஒருத்தர் வந்து துப்பாக்கியால சுட்டு கொண்டுறாங்க, ஒருத்தர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கிறார். அந்த டைம்ல தான் இந்த நியூஸ் வந்து வெளிவருது. கொத்தடிமைகள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்றத வந்து அந்த அரசு வந்து வெளியிடுது. இன்னமும் கொத்தடிமைகளாக நிறைய இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோயாவிலேருந்து வரக்கூடிய மூலப்பொருளை வச்சு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து தீவனங்களாக தான் வந்து பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெருநிறுவனங்களும் இந்த சோயாவை வச்சு நிறைய இது பண்ணுது. ஏடிஎம்மு, டவ் கெமிக்கல்ஸு, டூபாண்ட், மான்சாண்டோ, அது இல்லாமல் ஃபோர்டு, இந்த நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய தேவைகளுக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா பால், சோயா கட்டி, தயிர். சோயா வந்து ஒரு நல்ல உணவு தான். சீனா, ஜப்பான்லாம், கொரியா அந்த நாடுலாம் வந்து சோயா வந்து பெருமளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த சோயா சாப்பிட்டீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து வர்றதில்லை அப்படின்றத பற்றியும் விளக்கியிருக்கிறாரு. ஆனால் இந்த சோயாவை வந்து இவங்க வந்து முறையாக பயன்படுத்தாமல் பெருநிறுவனங்கள் வந்து தோட்டத்தை வந்து கையகப்படுத்தி அங்கே வந்து கொத்தடிமைகளை வச்சு வேலை வாங்கி அதுலேருந்து வரக்கூடியதை வச்சு இந்த சோயாவிலேருந்து பெயிண்ட் தயாரிக்கிறாங்க. அஸ்லான்ற வந்து ஒரு பட்டு இழை போன்ற ஒரு நூல் தயாரித்து அதை வந்து ஃபோர்டு நிறுவனம் வந்து பயன்படுத்துது. அதேமாரி வந்து கிரீஸுக்கும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த சோயா தோட்டங்களை வந்து பெருநிறுவனங்களை வந்து கையகப்படுத்துது அப்படின்றத பற்றி இதில் வந்து விளக்கியிருக்கார். அதுக்கடுத்து வந்து ஆப்பிரிக்காவை தின்ற நிலக்கடலை. ஐரோப்பியர்கள் வந்து ஆப்பிரிக்கா வந்து இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதே போல் வந்து மொத்தம் 53 நாடுல வந்து 43 நாடுகள் வந்து இன்னமும் பட்டினியாலும் பசியாலும் சாகக்கூடிய, உயிர் இழக்கக்கூடிய சூழல் வந்து ஆப்பிரிக்காண்டத்தில் வந்து நடந்துட்டுருக்கு. சராசரியாக ஆப்பிரிக்கர்களுடைய ஆயுள் காலம் வந்து வெறும் 46 ஆண்டுகளாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அந்த மண்வளத்தை வந்து பெரும் நிறுவனங்களை வந்து சுரண்டடிச்சு நிலக்கடலையில் வந்து நல்ல சத்து இருக்குது அப்படின்றது வந்து ஒரு அறிஞர் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வான் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா பெருநிறுவனங்கள் வந்து உள்ள வந்து ஆப்பிரிக்கா மக்களை வந்து அடிமைகளாக அகதிகளாக மாற்றி அவங்களுடைய நிலத்தை கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து கையகப்படுத்தி அந்த நிலக்கடலை விதைக்கும் போது அவங்களுக்கு அது பற்றின அந்த மண் பற்றின அறிவு இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா தோல்வியில் வந்து முடிஞ்சதாக வந்து குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் நாடு வந்து செனக்கல்ன்ற பகுதியில் வந்து இதே முயற்சியை வந்து செய்து இந்த தோல்வியில் முடியுது. ஆனால் வந்து இந்த ஆப்பிரிக்க மக்கள் வந்து பெருமளவில் வந்து இந்த நிலக்கடலை வந்து இவங்க பயிர் பண்ணதுனால அவங்க நிலங்களை இருந்து வாழ்வாதாரத்தை இருந்து அங்க வந்து ஒரு அகதிகளாக வந்து வாழக்கூடிய சூழல் வந்து அப்ப ஏற்பட்டிருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தோல்வியில முடிஞ்சனால அது எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் புக்கில் விரிவா பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு வீடியோவிலே நம்ம எல்லாத்தையும் பேசிட முடியாது. நீங்க புத்தகத்தை வந்து வாசிங்க. 1972ஆம் ஆண்டு வந்து ஸ்டாக்ஹோம் என்ற நகரில் வந்து ஒரு சுற்றுச்சூழல் மாநாடு ஒன்று வந்து நடக்குது. அப்போ வந்து இந்த ஆப்பிரிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு வந்து இழப்பீடு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அதை வந்து ஒரு பொருட்டாவே வந்து இவங்க வந்து கண்டுக்கல. ஆனா ஒரு தகவலுக்காக என்ன சொல்றாருன்னா இன்னமும் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து ஜெர்மனி வந்து ஒரு கணிசமான வந்து தொகையை வந்து தண்டமா கொடுத்துட்டு இருக்கு. அந்த யூதர்களை வந்து கொன்னதுனால அது இன்னமும் வந்து இஸ்ரேல் நாடு வந்து ஜெர்மனிக்கு வந்து கொடுத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு குறிப்பையும் வந்து அதில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுதான். அதுக்கப்புறம் வந்து கசப்பு சாக்லேட் அப்படின்ற டைட்டில் கீழே இந்த கொக்கோ பயிர்கள் வந்து எதனால் பயிரிடப்படுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் வணிகங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி வந்து அதில் வந்து பேசப்படுது. இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து கொக்கோ வந்து பயிரிட சொல்லி வந்து பெருமளவில் வந்து நமக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோவுடைய தேவை வந்து இன்னும் வந்து பல மடங்கு அதிகமாக போகுது வரும் காலங்களில். அதனால் வந்து கொக்கோ பயிரிட சொல்லி வந்து எல்லாரையும் வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா நீல நடுக்கோட்டுக்கு தெற்கு வடக்கு 20 பாகை வரை உள்ள பகுதியில் மட்டும்தான் இந்த கொக்கோன்றது வந்து விளையும். கொக்கோவுடைய தாயகமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தா இந்த ஏண்டிஸ் மலைத்தொடரில் தான் கொக்கோவுடைய தாயகமாக இருக்குது. அங்கே வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டிலே அங்கே வந்து கொக்கோ இருக்குதுன்றதை வந்து கண்டுபிடிச்சி அங்கேருந்து தான் இது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவி இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த கொக்கோ பயிரிடுறதுக்காகவும் எந்த அளவுக்கு வந்து நிலங்கள் வந்து கையகப்படுத்தின நிலங்களை வந்து சூறையாடப்பட்டது அப்படின்றத பற்றி பேசப்படுது.
அதன் பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது உலக உற்பத்தியில் வந்து 6 லட்சம் டன் வந்து வருஷத்துக்கு வந்து இது தேவைப்படுது. இதில் வந்து மேற்கு அமெரிக்காவோட பங்கு மட்டும் 70% இருக்கு. ஐவரி கோஸ்ட், கனா ஆகிய நாடு வந்து இதில் ஏற்றுமதியில் வந்து ரொம்ப பெருமளவில் இருக்கு அப்படின்றது வந்து சொல்லப்படுது. இப்போ இதன் பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்ஸ், நெஸ்லே, ஹெர்ஷே அப்படின்ற இந்த நிறுவனங்கள்லாம் வந்து இது பின்னாடி வந்து சாக்லேட் உற்பத்தியில் பெருமளவில் இருக்கிறாங்க. அண்டை நாடுகளில் இருந்து சிறுவர்களை வந்து கொத்தடிமைகளாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 14 மணி நேரம் வந்து அங்கே வந்து கொத்தடிமைகளாக வேலை வாங்கப்பட்டிருக்கு. அந்த விஷயம் வந்து பிபிசி நியூஸ் மூலியமாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உலகுக்கு தெரியப்படுது. அந்த அதிபரும் வந்து அதை வந்து குற்றம் சாட்டுறாரு, இது வந்து செஞ்சிருக்கு. இந்த ஐவரி கோஸ்ட்ன்ற இடத்துல தான் பெருமளவில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனிகள் என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து நாங்கள் பண்ணலை, விவசாயிகள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறுத்து விவசாயிகள் பக்கம் வந்து அந்த பிரச்சனையை வந்து திருப்பி விடுறாங்க அப்படின்றத பற்றியும் அந்த இதுக்குள்ளே வந்து பேசியிருக்கிறார். இப்போ காப்பி கார்பரேட்களின் கல்லாப்பெட்டி என்ற டைட்டிலின் கீழே ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்கிறாரு. என்னன்னா, அந்த மனித இனம் தோன்றிய இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தோப்பியா என்ற இடத்துலன்றது வந்து ஆய்வாளர்களுடைய முடிவாக இருக்குது. அதே போல் இந்த காப்பியும் வந்து அந்த எத்தியோப்பியாவிலேருந்து தான் தோன்றுச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. என்னன்னா, அங்கே வந்து ஒரு விவசாயி வந்து ஆடு மேய்ச்சிட்டு பட்டியில் வந்து ஆட்டை அடிச்சிருக்காரு. ஒரு நாள் இரவு வந்து ஒரு ஆடு வந்து காணாமல் போகுது. எங்கே காணாமல் போச்சுன்னா அவர் தேடி போகும்போது அது வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது இவர் என்ன இந்த ஆடு வந்து தூங்காமல் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகிச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த கொட்டைகளை வந்து பொறுக்கின்னு வந்து இவர் இடித்து அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி காய்ச்சி குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சதுக்கப்புறம் இவருக்கும் வந்து தூக்கம் வரல. அப்போ இந்த காப்பி குடித்ததுனால வந்து தூக்கம் வராத ஒரு சூழல் வந்து உருவாகுது அப்படின்றது வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சூப்பின்ற ஒரு மத நல்லிணக்க நடக்கிற இடம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து குருமார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது போகுது. அவங்க வந்து இரவு நேரில் கண்விழிக்கணுன்றதுனால இந்த காப்பியை வந்து கொட்டை இடித்து வடிகட்டி குடிக்கிறாங்க. அது சுவையும் நல்லா இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா அப்படியே உலகம் ஃபுல்லாக பறக்குது. ஐரோப்பியா எல்லா கண்டங்களுக்கும் வந்து இது வந்து சேருது. அது தான் இந்தியாவுக்கும் வந்து சேருது. இதன் பின்னாடி பெருநிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெருமளவு வணிகத்தை வந்து கட்டமைக்குது. அது குறிப்பா ஒரு வார்த்தை வந்து சொல்லப்படுது. என்னன்னா, பெட்ரோல் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுதோ அது மாதிரி அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து இந்த காப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காப்பி வந்து இப்ப பெருமளவுல ஏற்றுமதி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் தான். இந்த பிரேசில்ல தான் வந்து காப்பி வந்து வணிகம் வந்து அதிகமா வந்து நடக்குது. வணிகம் வந்து $2000 கோடி வந்து நடக்குது. 52 நாடுகள்ல 2,60,00,000 உழவர்கள் வந்து இந்த காப்பி வேளாண்மையில வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் முக்கியமா வந்து காப்பியில வந்து ஒரு 2 வகை சொல்லப்படுது. ஒன்று வந்து அராபிகா, இன்னொன்று வந்து ரோபஸ்டா அப்படின்ற 2 வகை. இந்த அராபிகாவில் வந்து ஒரு 3 வகை சொல்லப்படுது. சிடாமா, ஹரார், வந்து இர்பஸ்டா அப்படின்ற ஒரு 3 வகை சொல்லப்படுது. இந்த 3 வகைகள் தான் வந்து காப்பியில வந்து முதல் தரத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த காப்பி மீது வந்து இந்த இன்ஸ்டன்ட் காப்பி வந்து இந்த ரோபஸ்டான்ற ரகத்துல இருந்து தான் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐக்கிய அமெரிக்க காப்பி உரிமை மற்றும் வணிக குறியீடை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எத்தோப்பியா வந்து முடிவு செஞ்சு அப்ளை பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு இதுக்காக மட்டும் இர்கா செக்பே அப்படின்றதுக்கு மட்டும் வணிக குறியீடு கிடைக்கப்படுது. மீதி 2க்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பின்னாடி வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் நிறுவனம் வந்து அதை தடுக்குது. அவங்க தான் வந்து காஃபில வந்து மிகப்பெரிய வணிகத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க. அதனுடைய புள்ளி விவரங்களும் சொல்லப்படுது. ஸ்டார்பக்ஸ் வந்து மொத்தம் 62 நாடுகளில் வந்து 2251 கிளைகளை வச்சிருக்கு. 29,000 கோடி வந்து 2020 மதிப்புப்படி அவங்களுடைய சொத்து இருந்திருக்கு. இந்த எத்தோப்பியா வந்து இந்த வணிக குறியீடு வேணும்னு கேட்டு முறையிடுறாங்க. இந்த ஒன்று தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க வழக்குக்கு போறாங்க. வழக்குக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு மீதி 2க்கும் அந்த அரபிக்கா, ரோபஸ்டா அப்படின்றதுக்கும் வணிக குறியீடு கிடைக்குது. இந்த ரோபஸ்டான்றது தான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபிக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அப்போ இந்த ஸ்டார்பக்ஸ் வந்து எதிர்த்து போராடி பார்க்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலையும் முடியல. இந்த ஸ்டார்பக்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த அரபிக்கா அதேமாரி வந்து 9 வகையான ஒட்டு ரகங்களை வந்து தயாரிக்குது. அதுக்கு ஆய்வு மையங்களை வச்சு தயாரித்து அது வந்து தனியாக ஒரு காப்புரிமை வாங்கி வச்சுக்கிட்டு செயல்படுது அப்படின்றத வந்து சொல்லி முடிக்கிறாரு. அப்போ உழவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதுலேருந்து வரக்கூடிய கூலியும் ரொம்ப சொற்பமாக கொடுக்கப்படுது. ஆனால் பெருமளவில் வந்து உழவர்கள் வந்து இதில் இருக்கிறாங்க.
அவங்களுக்கான அந்த கொள்முதல் விலையும் வந்து குறைவாக தான் கொடுக்கப்படுது அப்படின்றத பற்றிலாம் இதில் வந்து விரிவாக வந்து பேசப்பட்டிருக்கு. பருத்தியின் நிறம் சிவப்பு அப்படின்ற டாபிக் கீழே பருத்தியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறித்தும் பருத்தினால் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு வந்துச்சு, அதில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தது என்பதை பற்றி விரிவாக பேசப்படுது. அதில் வந்து வெள்ளை தங்கம்னு நம்ம வந்து பருத்தியை சொல்கிறோம், ஆனால் வந்து நெசவாளர்களுடைய பெரும் பிரச்சனையாக வந்து மாறிச்சு அப்படின்றத பற்றி பேசப்படுது. இந்திய பருத்தி என்று சொல்லக்கூடிய மஸ்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருத்தி, அந்த நூலை வந்து தயாரித்து ஒரு புடவையை வந்து 10 முழ புடவையை வந்து நெஞ்சு அதை வந்து ஒரு தீப்பெட்டிக்குள்ளேயே வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நுட்பமான வந்து விஷயம் வந்து நம்மகிட்ட இருந்திருக்கு. அது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷார் காலத்தில் இது வந்து எங்களுடைய இயந்திரங்களுக்கு வந்து செட் ஆகாது, இந்த பருத்தி வந்து நல்லதில்லை அப்படின்னு பரப்புரை செஞ்சு நெசவாளர்கள்லாம் வந்து ஒடுக்குமுறை பண்ணி அதை வந்து எடுத்துட்டு T73 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருத்தி ரகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை தான் விளைவிக்கணும், இதை தான் எங்கள் இயந்திரங்கள் வந்து இதாகும்னு சொல்லி மாற்றி அதுக்கு வந்து திரும்ப வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதியியல் பொருட்கள்லாம் போட்டு கிட்டத்தட்ட பருத்தியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நுட்பமான விஷயத்த வந்து அழிச்சிட்டு இவங்க வந்து பருத்தி கட்டமைச்சு இப்போ PT பருத்தி வரலும் வந்துடுச்சு. ஸோ அப்போ இந்த பருத்தி பற்றியும் விளக்கமாக இது இந்த மாதிரியான சில தகவல்களோட வந்து பருத்தியில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த பருத்திக்காக வந்து சொல்லப்படுது என்னன்னா, இந்த ஏரல் கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரல்ன்ற ஒரு மிகப்பெரிய ஏரி வந்து இந்த பருத்தி விவசாயத்தினால வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லப்படுது. அதாவது வந்து இதனுடைய பரப்பளவு வந்து இந்த ஏரல் ஏரியோட பரப்பளவு வந்து 68,000 சதுர கிலோமீட்டர். அப்படி கற்பனைகளை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு தெரியும். கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழகத்தை இது பண்ணும்போது வடக்கு இருக்கக்கூடிய வடார்காடு முழுக்க வந்து இந்த அவ்வளோ பெருசு இந்த ஏரி. இந்த ஏரிக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடிய அமிர்தாரியா செர்தாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆறு, ஒன்று வந்து தெற்குலேருந்து பாயக்கூடிய அமிர்தாரியா, கிழக்கிலேருந்து பாயக்கூடிய சீர்தாரியா அப்படின்ற இந்த 2 ஏரியோடைய நீர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பருத்தி விவசாயத்துக்காக ஒரு திட்டம் போட்டு இந்த ஆற்றுல இருந்து தண்ணியை வந்து வேற பக்கம் கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போகிறது என்ன ஆகுதுன்னா அந்த ஏரிக்கு வரக்கூடிய தண்ணீர் வந்து தடைபட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏரி வந்து வறண்டு அந்த ஏரி முழுக்க வந்து உப்பளங்களாக வந்து மாறிடுது. ஏன்னு கேட்டால் ஒரு பெரிய ஏரியில் வந்து தண்ணி நிற்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உப்பாக மாறிடுது. இப்போ அந்த ஏரி வறண்டு போய் அந்த உப்பு வந்து காற்றினுடைய திசையினால எல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் போய் காற்றில் பரவி விளைநிலம் ஃபுல்லாகவே வந்து உப்பாகக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இதில் வந்து விரிவாக பேசப்படுது. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு, 86லேருந்து 89 இந்த காலகட்டத்தில் வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பெருமளவில் ஒரு தாக்கத்தை, ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து உண்டாக்கி இருக்குது இந்த பருத்தினால மட்டுமே அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு பெரும் நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து செய்யுது. இந்த ஏரல் ஏரி காஞ்சதுனால அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் உப்பா மாறதுனால அவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான தொற்றுகள் நோய்கள் உருவாகி அங்கே இருக்கிற மக்களும் வந்து நிறைய இறந்து போனதாக வந்து பதிவுகள் வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து காடுகளை கொல்லும் செம்பனை அப்படின்ற டாபிக் கீழே இந்த பாமாயில் நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய பாமாயில்னால எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குச்சு. இந்த பாமாயில் வந்து பெருமளவில் வந்து மலேசியா இந்தோனேஷியா பகுதிகள் தான் வந்து பயிரிடப்படுது. அங்கே வந்து காடுகளை அழித்து இந்த பாமாயில் தோட்டங்கள் வந்து உருவாக்கப்படுது. இந்த தோட்டங்கள் உருவாக்கி அங்கே கொத்தடிமைகளும் அதே போல் வச்சுருக்காங்க. இந்த பாமாயிலேருந்து என்னென்ன மூலக்கூறுகள் வந்து செய்யப்படுது அப்படின்றத பற்றிலாம் பேசப்படுது இந்த டாபிக் கீழே. இப்போ இந்த பாமாயில் வந்து ஒரு கொழுப்பு அதிகம் மிகுந்த ஒரு ஆயில் தான். இந்த ஆயிலுக்காக வந்து காட்டை அழிச்சு தான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காடுகளை அழித்து இந்த பாமாயில் தோட்டங்களில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கான விளக்கங்களோட வந்து உள்ள கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து இந்த பாமாயில் இருந்து என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து பாமாயில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சிலர் சொன்னாலும் கூட இன்னைக்கும் பாமாயில் காட்டை அழித்து கொண்டாடப்படுகிற மூலப்பொருள் வந்து கிட்டத்தட்ட என்னென்ன பொருட்கள் தயாரிக்கணும்னா சோப்பு, ஷாம்பு, சலவைத்தூள், பற்பசை, லிப்ஸ்டிக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, உடனடி நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, லேஸு, குர்குரே பொட்டலங்கள் இது எல்லாமே வந்து இந்த பாமாயிலிருந்து தயாரிக்கப்படுது. அதுமாரி பீட்சா, KFC இந்த உணவகங்களையும் வந்து பாமாயில் வந்து பெருமளவு பயன்படுத்தப்படுது. ஆனால் நம்ம பாமாயில் சாப்பிட மாட்டோம்னு சிலர் சொன்னாலும் கூட மறைமுகமாக நம்ம வந்து பாமாயிலை வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போ ஒரு பெரும் மழைக்காடுகளை அழித்து பெருநிறுவனங்கள் வந்து உருவாக்கியது தான் இந்த செம்பனை என்ற பாமாயில் தோட்டம். உயிரி எரிபொருளால் பட்டினி என்ற தலைப்பின் கீழே
இந்த உயிரி எரிபொருள் வந்து எப்படி பயன்படுத்தப்படுது? உயிரி எரிபொருள்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து பெட்ரோல் இருக்கோ, பெட்ரோலுக்கு மாற்றா வந்து உணவுப் பொருட்கள் வந்து எரிபொருள் வந்து தயாரிக்கக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. அதுவான முயற்சிகள் நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு, இன்னமும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த உயிரி எரிபொருளை வச்சு பெரும்பெரும் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஃபோர்டு, டொயாட்டோன்ற கார் நிறுவனங்கள் கூட எங்களுடைய கார் வந்து 85% வந்து உயிரி எரிபொருளால் உருவாக்கப்பட்டது, உயிரி பொருளால் வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணவு தேவை, உணவுக்காக பயிரிடப்படக்கூடிய பயிர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மடைமாற்றம் செய்வதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதனால வந்து பட்டினியாகி எத்தனை மக்கள் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து இதில் வந்து விளக்கமாக பேசப்படுது. இதில் முக்கியமாக வந்து இந்த உணவு விலைப்பட்டியல் வந்து முதல்ல அறிமுகப்படுத்துறது 1845ஆம் ஆண்டு. அப்போ தான் உணவுக்கான ஒரு பட்டியல், விலைப்பட்டியல் வந்து உருவாக்கப்படுது. இப்போ 2008 வந்து இந்த உணவு பட்டியலுடைய பர்சன்டேஜ், இந்த 2008 தான் இந்த பட்டினிச்சாவு வந்து அதிகமாகுது. அது ஏன்றதை பற்றி பேசப்படுது. 2007 வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து உயிரி பொருட்களை கொண்டு எரிபொருட்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதனால தான் 2008 வந்து உணவுடைய விலைகள் வந்து அதிகமாக உயர்ந்திருக்கு. ஸோ அதையும் உணவு அப்போ வந்து எவ்வளவு வந்து தானியங்கள் விளைஞ்சது, எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது அப்படின்ற ஒரு ஒப்பீடையும் நமக்கு வந்து தராரு. ஆனால் இந்த 2008 வந்து 146% வந்து விலை வந்து உயர்ந்திருக்கு. 1950 வந்து 60 கோடி டன் வந்து விளைச்சல் இருந்தது. அந்த சமயத்தில் வந்து மக்கள் தொகை வந்து வெறும் 200 கோடி பேர் தான். அதே போல் 2007ஆம் ஆண்டு 207 கோடி டன் வந்து விளைச்சல் இருந்தது. அப்போ வந்து 2.6% தான் மக்கள் தொகை வந்து அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த பட்டினிச்சாவு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு உயிரி எரிபொருளுக்காக அடமானம் வச்சுட்டாங்க. உணவுக்காக வந்து தானியங்களை வந்து தயாரிப்பதை விட்டுட்டு ஐக்கிய அமெரிக்க அரசாங்கம் வந்து புஷ் வந்து அப்ப தலைமையேற்றிருந்தப்ப இந்த விஷயத்தை உயிரி எரிபொருள் தயாரிக்கிறதுக்கு செஞ்சிடறாரு. இது வந்து 2002 to 2008 வந்து விலைவாசி உயர்ச்சி. அப்ப இந்த லண்டன்ல இருக்கக்கூடிய கார்டியன்ற இதழ் தான் இதை வந்து வெளியே கொண்டு வருது. வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது இதுக்காகலாம் பயன்படுத்தப்படுதுன்னு தெரியுது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குறிப்பா வந்து எத்தனால் தயாரிக்கிறதுக்கு தான் உணவுப் பொருட்களை வந்து பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா தானியங்கன்னு சொல்லப்போனா சோளம், காம்பு, இந்த இருக்கக்கூடிய கரும்பு, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக வந்து என்னென்ன பொருட்கள் எது எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் உயிரி நெகிழி நன்மைதானா அப்படின்ற டாபிக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோர்டு, டொயோட்டான்ற நிறுவனம் வந்து இந்த என்னுடைய கார் வந்து முழுக்க பயோவால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மறுசுழற்சி செய்யக்கூடியது கூட மக்குமா அப்படின்னு கேட்டால் மக்காது. அது மக்கறதுக்கு ஒரு வேதிப்பொருள் இருந்தால் தான் அந்த பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்று மக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தவுட்லான கண்ணாடிக்கு தேவைப்படுறது, காருக்கு தேவைப்படுறது, எல்லா விஷயங்களுமே வந்து உணவுப் பொருள்ல இருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நெகிழிக்கு மாற்றா வந்து நாங்கள் வந்து ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. முக்கியமா ஃபோர்டுன்ற நிறுவனம் வந்து 85% வந்து எங்க கார் வந்து பயோவால செய்யப்பட்டது, உயிரி நெகிழியை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டொயோட்டான்ற நிறுவனம் சொல்றாங்க அப்படின்றத பத்தியும் சொல்றாரு. அதுல முக்கியமா வந்து சோளம், கோதுமை, உருளை, மரவள்ளி, மரக்கவுழு, சணல், பருத்தி இதெல்லாம் கொண்டு தான் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சோளத்துலேருந்து என்ன எடுக்கிறாங்க, செயின்ற ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஊர்மயமாக்கல். இப்போ ஏற்கனவே வந்து உலகமயமாக்கல் வந்த பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து உள்ள வந்து நம்மளை நாசம் பண்ணுது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஊர்மயமாக்கல்னு ஒன்று வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு வெளியிலேருந்து வரக்கூடிய பெருநிறுவனங்களும் அவங்களோட சேர்ந்து அரசாங்கமும் கைக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களை அகதிகளாக வந்து கொண்டு போய் வச்சுட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற விளைநிலங்களை எல்லாத்தையும் வந்து இவங்க கைப்பற்றி இவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து விளைவிச்சு அதன் மூலயமா விவசாயம் பண்ணி இந்த உயிரினோ மற்ற விஷயங்களுக்கோ இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உணவுக்காக கொண்டு போறதில்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய தொல்குடிகள் மக்களை வந்து இவங்க அடிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து அகதிகளாக வந்து உருவாக்கக்கூடிய சூழல் வந்து ஆப்பிரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. அதுபோல இன்னும் வரும் காலங்களில் இங்க நமக்கு இந்தியாவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ வர்றதுக்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை வந்து முடிக்கிறாரு. மொத்தமா இந்த புத்தகத்துடைய சுருக்கம் சாராம்சம் என்னவா இருக்குன்னா, ஒரு பெரும் நிறுவனம், ஒரு இல்ல பல பெருநிறுவனங்களின் பண ஆசைக்காக இந்த மண் மீதும் மக்கள் மீதும் உழவர்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நடத்தி கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாம வந்து கேள்வி கேட்கணும், கேள்விக்கு உட்படுத்தணும். அப்ப நம்ம என்ன
பண்ணணும்னா சுற்றுச்சூழல் அறிவியல் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சுற்றுச்சூழல் அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல அரசியலையும் நம்ம தெளிவாக கற்று தெரிந்து இருக்க வேண்டும். கடைசியாக இதை மட்டும் படிச்சிடலாம். நியூயார்க் இரட்டை கோபுர அழிவுக்கும் வேளாண்மைக்கும் என்ன தொடர்பு? இக்கேள்வியில் தொடங்கும் இந்நூல் நாம் நல்லது என்று நம்பும் உயிரி எரிபொருளும் உயிரி நெகிழியும் எவ்வளவு ஆபத்தானது என்பதை விளக்குகிறது. இனிப்பு சாக்லேட்டின் பின்னுள்ள குழந்தை அடிமைகளின் கசப்பு கதை, உலகின் இரண்டாவது ஏற்றுமதி பொருளான காபியின் பின்னுள்ள கார்ப்பரேட் அரசியல், போர்டு நிறுவனத்தின் கார்களுக்கு உதிரி பாகங்களாக மாறும் உணவுப் பயிர்கள், புவியை வெப்பமாக்குவதில் பாமாயிலின் பங்கு, உலகின் மிகப்பெரிய சூழலியல் விபத்தை உருவாக்கிய பருத்தியின் சாகுபடி, உலக பட்டினிக்கு அழைத்து செல்லும் புதுவகை சோளத்தின் ஆபத்து முதலிய செய்திகள் நம்மை அதிர்ச்சிக்கு ஆளாக்கும். மிகவும் புகழ்படும் ஐக்கிய அமெரிக்காவின் வேளாண்மை அறிவு எளிய பழங்குடியின் அறிவின் முன் தோற்று நிர்வாணமாக நின்ற கதை மிகவும் சுவையானது. பழங்குடிகளின் அந்த வேளாண் அறிவே இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பாடமாக உள்ளது. அதை கற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறது இந்நூல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நாம் இதை என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும்னா, இந்த பெரும் வணிக நிறுவனங்கள் இந்த மண் மீதும் மக்கள் மீதும் என்ன மாதிரியான வன்முறைகளை செய்யுது. அது பாமாயிலா இருக்கலாம், பருத்தியா இருக்கலாம், சாக்லேட்டா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரி பொருட்களா இருக்கலாம். இதெல்லாம் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்றது ஒரு சுருக்கமா பல தரவுகளின் அடிப்படையில் நமக்கு விளக்கி இருக்கிறாரு. எனவே அனைவரும் ஒரு முறை திரும்ப இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கார்ப்பரேட் கோடாரி இந்த மண் மீதான வன்முறையின் வரலாறு என்ற இந்த சின்ன புத்தகத்தை வாங்கி அனைவரும் வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.